ஸோ இது ஒரு பேட்டர்ன், இது பேட்டர்ன் மாற்றினா இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு பேட்டர்ன். நம்ம நார்மலாக வேணும் அப்படின்னா நார்மல் வச்சிட்டோம்னா 2 ஹார்ன். வணக்கம் நண்பா, இது உங்கள் தான். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்ப்ளெண்டரில் வந்து ரெண்டு ஹீரோ தான். ஆல்ரெடி ஒரு ஸ்ப்ளெண்டர் ஆர்டர் இருந்துச்சு. ஸோ நம்ம அடிஷ்னலாக இன்னொரு ஸ்ப்ளெண்டர் ஆர்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு மெலோடி மேக்கர் ஒன்று வைக்க போகிறோம். ஸோ இருக்கிற ஆரனில் இன்னொரு ஆரன் 2ஆக வச்சு மெலோடி மேக்கர் வந்து மேக் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ப்ளெண்டர் வந்து 2017 மாடல் பழைய பைக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து வயரிங் எல்லாம் பண்ணிவிட்டு 2 ஆரன் மாட்டி மெலோடி மேக்கர் வச்சு செக் பண்ணுவோம். ஆரன் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த ஸ்லீவுக்காக வந்து கழட்டி எடுத்துருக்கோம். ஸோ அந்த ஸ்லீவ் வந்து கரெக்டாக வந்து மேக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மெலோடி மேக்கரை மாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வயரிங்கை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 2 ஹார்னு ஹீரோ கம்பெனியோட ரெண்டுமே. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாக்கெட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கல. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது வந்து நார்மல் ஸ்லீவு அண்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹீட் சிங்க் ஸ்லீவு. ஸோ இந்த ஹீட் சிங்க் ஸ்லீவு ரெண்டையும் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே ஒரு சாக்கெட் மாதிரி பண்ணியிருக்கோம் இந்த ஹாரனுக்கு. ஸோ இது வந்து ஹீட் சிங்க் ஸ்லீவுங்கிறனால நம்மளுக்கு வந்து அப்படியே ஷால்டர் வச்சு அப்படியே இது பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா லோ டியூன் ஹை டியூனுக்கு தனியாக எடுத்துகிட்டு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்ம நெகட்டிவ் லைனுக்கு வந்து 2 ஜங்ஷன் பண்ணி அதுலேருந்து ஒரு நெகட்டிவ் லைன் எடுத்திருக்கோம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஹார்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிஞ்சு, ஒயரிங்கெல்லாம் முடிஞ்சு. இதை வந்து நம்ம வந்து பைக்கில் ஃபிட் பண்ணிடுவோம். ஃபிட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒயரிங் கட் அவுட், அதாவது வந்து மெலோடி மேக்கர் ஒயரிங் பற்றி சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்ன் ஃபிட் பண்ணிட்டோம். ஆர்ன் ஃபிட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஒயரிங் தான் பண்ண போகிறோம். ஒயரிங்க்கு ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் செக் பண்ணி எடுத்துக்குவோம். இருக்கிற ஆர்னோட இதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் செக் பண்ணிக்குவோம். இப்போ வந்துட்டு கீ போட்டு அடுத்து வந்து இதில் வந்து டிசி வச்சுக்கோங்க. டிசி சப்ளை வச்சுட்டு மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு ஒரு இதை வந்து இங்கே கொடுத்துடலாம். இன்னொரு இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ளூ க்ரீன் 2 வருது. ஸோ இதில் வந்து எது ப்ளஸ்ஸு எது மைனஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஆரன் அடித்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஆப்போசிட் போலாரிட்டியில் இருக்குது. ஸோ இதை வந்து அப்படியே வந்து மாற்றுறோம். மைனஸில் காட்டுச்சுன்னா ஆப்போசிட் போலாரிட்டின்னு அர்த்தம். ஸோ அடுத்து வந்து அப்படியே மாற்றி கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ஆர்ன் அடிக்கிறேன். ஆர்ன் அடிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ளஸ்ஸு காட்டும். ஸோ இது வந்து எதுன்னு பார்த்துக்குங்க. இப்போ வந்து எது ப்ளஸ்ஸு எது மைனஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இது வந்து ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ்ஸுங்கிறது வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா க்ரீன் கலர் வந்து நம்மளுக்கு வந்து ப்ளஸ்ஸு, ப்ளூ கலர் வந்து நம்மளுக்கு வந்து மைனஸு. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து ஒயர் வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணி பொலாரிட்டி செக் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஈஸியான மெத்தட் தான் இது. ஸோ இதில் வந்து க்ரீன் வந்து ப்ளஸ்ஸு, ப்ளூ வந்து மைனஸு. இப்போ வந்து நம்ம வந்து ஒயர் வந்து அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். பாக்ஸில் ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அது வந்து கீழேருந்து எடுத்துக்குவோம். ஸோ ஷால்டர் வச்சு நான் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். கீழேருந்து எதுக்காக எடுக்கிறேன் அப்படின்னா மழை தண்ணி உள்ளே போகாது கீழேருந்து எடுத்தோம் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி கீழேருந்து எடுத்துருக்கோம். ஸோ மழை தண்ணி வந்து நம்மளுக்கு மழை பெஞ்சுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து உள்ளே போகாது. ஒயரெல்லாம் நம்ம உள்ளே எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ நெகட்டிவ் லைன் கொடுக்க போகிறோம். நெகட்டிவ் லைன்னால் இது வந்து நம்மளுக்கு ஆரன் 2 ஜங்ஷன் பண்ண ஒரு நெகட்டிவ் லைனு. இது வந்து நம்மளுக்கு வந்து பவர் சப்ளை வர நெகட்டிவ் லைனு.
ஸோ இந்த 2 நெகட்டிவ் லைனையும் வந்து ஜஸ்ட்டாக இது பண்ணிட்டு நம்ம கட் அவுட் ரிலே கூட நெகட்டிவ் லைனில் வந்து ரெட்டு தான் வந்து சாரி பிளாக் தான் வந்து நெகட்டிவ். ஸோ அது கூட வச்சு அப்படியே வச்சு அப்படியே பிடிச்சிடலாம். கட் அவுட்டரில் வர்றது வந்து நீங்கள் வந்து இது வந்து பெரிய பெரிய சைஸில் வந்து ஆரன் மாட்டினீங்க அப்படின்னா தனியாக ஒயரிங் பண்ணணும், சுவிட்சுக்கு தனியாக அண்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளைக்கு தனியாக ஒயரிங் பண்ணணும். பட் இதில் வந்து ரெண்டுமே வந்து 4 amps தான் வருது. அதனால் நான் ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். மெர்ஜ் பண்ணிட்டு இதுதான் வந்து நம்மளோட பாசிட்டிவ் லைனு. ஸோ அந்த பாசிட்டிவ் லைனில் வந்து ஜஸ்ட் ஜங்ஷன் பண்ணி டேப் அடிச்சிடுவோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா லோ டியூன் ஹை டியூன். ஸோ இதில் வந்து லோ டியூனுக்கு ஒன்று, ஹை டியூனுக்கு ஒன்று, அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இதில் வந்து 3 பேட்டர்ன் இருக்கும். 3 பேட்டர்ன் வந்து நம்ம வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீ ஆன் பண்ணி செக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ ஒரு பேட்டர்னில் இருக்குது. ஸோ இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு பேட்டர்ன் மாற்றினா இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு பேட்டர்ன். நம்ம நார்மலாக வேணும் அப்படின்னா நார்மல் வச்சிட்டோம்னா 2 ஹார்னஸ் இது வந்து ஸ்லோவாக வச்சோம்னா மாற்றி மாற்றி ஸ்லோவாக அடிக்கும். ஸோ ஃபாஸ்ட்டில் வைக்கிறது தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஃபாஸ்ட்டில் வைக்கலாம், இல்லைன்னா நம்மளுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா நார்மல் சவுண்டு நல்லா வரும், ஃபாஸ்ட்டாக வைக்கலாம். ஸோ இது நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், ஆர்என் ஃபிட்டிங்கில் வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.